வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் NF ரோட்டில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி செயல்படுகிறது. இங்கு பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பல்வேறு கடன்களுக்காக தங்களது நகையை அடகு வைத்துள்ளனர். இன்று காலை அலுவலகத்திற்கு வந்த பணியாளர்கள் முன் பக்க கேட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு CCTV கேமரா மற்றும் அலாரம் உயர்கள் துண்டிக்கப்பட்டு கிடப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். ஸ்பாட்டுக்கு விரைந்த SP செல்வ நாகரத்தினம் விசாரணை நடத்தினார். இன்ஸ்பெக்டர் குப்புராஜ் தலைமையிலான போலீசார் வங்கிக்குள் சென்று ஆய்வு செய்தனர். வங்கிக்குள் நுழைந்த கொள்ளையர்கள் நகைகள் வைக்கப்பட்டிருக்கும் லாக்கரை உடைக்க முயற்சி செய்துள்ளனர். முயற்சி தோல்வியடைந்ததால் தப்பி சென்றது தெரியவந்தது. இதனால் 12 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் தப்பியது. கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் போகும்போது வங்கியில் மிளகாய் பொடியை தூவி சென்றனர். நகைகளை அடகு வைத்த பொதுமக்கள், விவசாயிகள் வங்கியில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரையில் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தலைமையில் வரும் 7ஆம் தேதி திருமங்கலம் ராயபாளையம் பகுதியில் திமுகவுடன் இணைப்பு விழா நடக்கிறது. இதற்கான முகூர்த்த கால் நடும் நிகழ்வு பன்னீர்செல்வம் தலைமையில் நடந்தது. நிகழ்ச்சியில் அமைச்சர் மூர்த்தி, முன்னாள் MLA ஐயப்பன், முன்னாள் MP ரவீந்திரநாத் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையை ஏற்று கழகத்தில், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைகின்ற ஒரு நல்ல நிகழ்வு வருகின்ற 7ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்வில் முன்னேற்பாடாக இன்றைக்கு இங்கு நடைபெறுகின்ற ஸ்தலத்தில் நடைபெறுகின்ற இந்த இடத்தில் பூமி பூஜை போட்டு ஒரு நல்ல துவக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற தொண்டர்கள் கிட்டத்தட்ட 70-80% மேலாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைகின்ற ஒரு நல்ல சூழல் இருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக்கிறேன். அதே போல் பல்வேறு இயக்கங்களிலிருந்து தளபதியினுடைய ஆட்சியுடைய திறன், கட்சியை அனைத்து தரப்பட்ட மக்களையும் அரவணைத்து செல்கின்ற பாங்குகளை கொண்டு அவருடைய தலைமையை ஏற்று மனப்பூர்வமாக, இதயபூர்வமாக இணைகின்ற ஒரு நல்ல நிகழ்வு தான் வருகின்ற 7ஆம் தேதி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியத்தில் சம்பா அறுவடை பணிகள் நடைபெற்று வருகிறது. நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் வாங்க தாமதம் ஏற்படுகிறது. உரிய நேரத்தில் நெல் கொள்முதல் செய்யாததால் நெல் மணிகள் முளைத்து நஷ்டம் ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். வருவாய்த்துறை மற்றும் விஏஓக்கள் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டு வருவதால் அடங்கல் வாங்க முடியாமல் விவசாயிகள் பரிதவிக்கின்றனர். இதனால் நெல் விற்க முடியாமல் கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை. பல நாட்கள் காத்து கிடந்தும் பலன் இல்லாததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் தஞ்சாவூர் அரியலூர் திருமானூர் ரோட்டில் நெல்லை ரோட்டில் கொட்டி மறியலில் ஈடுபட்டனர். இதனால் தஞ்சாவூர் அரியலூர் ரோட்டில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஸ்பாட்டுக்கு வந்த துணை தாசில்தார் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். கலெக்டரிடம் தெரிவித்து நெல் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததால் விவசாயிகள் கலைந்து சென்றனர்.